வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். துளாராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரமான சுதர்சனர் பிறந்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும், 2வது நட்சத்திரமாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் கருடன் பிறந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் 4 பாதம், 3வது நட்சத்திரமாக வரக்கூடியது துளாராசியில் 3வது நட்சத்திரமாக வரக்கூடியது முருகர் பிறந்த நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் 3வது பாதம். அப்போது துளாராசி நண்பர்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி வரை சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம், அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம்? முழுமையாக இந்த காணொலியில் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். துளாராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான். வேறு எந்த ராசிக்கும் சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியாக வரமாட்டார். துளாராசி நண்பர்களுக்கு மட்டுமே சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியாக வருவார். துளாராசி நண்பர்களுக்கு மட்டுமே சந்திர பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். அப்போது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சுபஸ்தானன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில், உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகமான சந்திரனுடைய வீட்டை பார்க்கக்கூடிய அருமையான நேரம். துளாராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதியுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த நல்ல நேரம் இருக்குதுங்க. இந்த நல்ல நேரத்தில் செய்யக்கூடிய வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த தருணத்தை தயவு செய்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. இல்லை இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் உயர்த்தணும், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், இல்லை புதுப்பிக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிடலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்கிறதுக்குண்டான தருணம் நமக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுங்க. அதன் பிறகு கூட உங்களுக்கு நல்லதாங்க இருக்கும் நேர காலங்கள். ஏன்னா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார் சூரியன். இப்போது முழுமையான ஒரு பலன்கள் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை. அதன் பிறகு உங்களுக்கு கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் முழுமையான கிட்டத்தட்ட நமக்கு மார்ச் மாதம் ஒரு 13-14 தேதி வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள். ஆனாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய தருணம் பிப்ரவரி மாதம் 13 தேதிக்குள்ளார. அதுபோக பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு யோகம் கொடுக்குறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14 தேதி வரைக்கும் இன்னொரு யோகம் கொடுக்க போகிறார். அப்போ பிப்ரவரி மாதம் 13 தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13-14 தேதி வரை இந்த இடைப்பட்ட காலம் இந்த துளாராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய தொழில் அதிகப்படுத்துறது, சுய தொழில் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுகூலம். 2வது வரக்கூடிய பிப்ரவரி 13லிருந்து மார்ச் 14 தேதி வரை நாம் ஒருத்தர்கிட்ட வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேலையில் ஒரு சில சங்கடங்கள் இருக்குது. அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. இருக்கிற வேலையை போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவோன்ற ஒரு யோசனை இருந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட வேலை செய்தாலும் சரி, அந்த வேலையிலேருந்து மாறுபடணும்னா மறுபடியும் வேலை கிடைக்காம போயிட்டால் என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த நேரம் உங்களுக்கான நேரம்தான். பிப்ரவரி 13லிருந்து மார்ச் 14 தேதி வரை நீங்கள் செய்கிற வேலையில் மாற்றங்கள் செய்துக்கிறதுக்குண்டான ஒரு தருணம். சில பேர் அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருப்பீங்க. ஆனாலும் அந்த வேலையில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்.
ஏன்னா நம்ம ஊர் வந்து இப்போ சேலத்தில் நம்ம இருக்கிறோம்னா சென்னையில் போய் வேலை செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஃபேமிலி ஃபுல்லாக அங்கிட்டு இருப்பாங்க. வேறு வழியே இல்லாமல் வேலைக்காக அவ்வளோ தூரம் இருப்போம். இங்கே இருந்து எனக்கு வந்து வேலையை மாற்றி கொடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி சூழல் வராமல் இருக்குதுன்னா பிப்ரவரி மாதம் அந்த 13 தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14 தேதி வரை கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இடமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றங்கள். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்களா, வேறு நிறுவனத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, சக்ஸஸ் நடக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா, பணி மாற்றம், அதாவது வேறு இடத்துக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குதுங்களா, ஆசிரியர் துறையிலையோ அல்லது வேறு எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையை மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் கிடையாது, இடமாற்றங்களை செய்துக்கிறதுக்கு இது நல்ல ஒரு நேரம் தானுங்க. அதுபோக இந்த துளாராசி நண்பர்கள் வெளியூர் வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் நிறைய நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஒன்று வெளிநாடு போகணும், அல்லது இங்கேருந்து வெளிநாடுக்கு வேலை கொடுக்கணும், அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யணும், இல்லை ஏற்றுமதி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். மார்ச் 14லிருந்து ஏப்ரல் 19 தேதி வரை வெளிநாடு சார்ந்த வேலைகளை செய்கிறதுக்கு இல்லை வெளிநாடு போகிறதுக்கு நல்ல ஒரு நேர காலங்களாக இருக்கும். ஒரு ஐடியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் வேலை வாய்ப்புகளால் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 19 தேதி வரை நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன அழுத்தம் சரிப்படுத்தும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஒருத்தருக்கு பொருளாதாரத்தில் மன அழுத்தம்னா, ஒரு சிலருக்கு குடும்பத்தில் மன அழுத்தம், ஒரு சிலருக்கு உடல் திரேகத்தில் மன அழுத்தம், ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் வரலையேன்ற மன அழுத்தம். நம்ம ஊரில் மன அழுத்தத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாதுங்க. அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. அப்போது துளாராசியில் பிறந்தவங்களுடைய மன அழுத்தம் சரியாகிறதுக்குண்டான நேரம் மார்ச் 14லிருந்து ஏப்ரல் 19 வரை. இந்த நேர காலங்கள் சூரியனை கண்ட பனித்துளி போல உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்க போகுது. பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாக போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், வாழ்வா சாவான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே செய்துட்டேனுங்க, என்னென்ன பரிகாரம் பண்ண சொன்னாங்களோ நானும் என் சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லா பரிகாரங்களும் செய்துட்டேனுங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை, எனக்கு நல்லது நடக்குமா இல்லை நல்லது நடக்காதா? இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரை 100% உங்களுடைய மன அழுத்தமும் குறைய போகுது. உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, என்னால் வட்டியே கட்ட முடியல, வாங்கின பணத்தை நான் எங்கே கட்ட போகிறேன், கொடுத்த பணத்தை நான் எங்கே வாங்க போகிறேன், இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் இருந்தால் கூட மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19 தேதிக்குள்ளார உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய வயசுக்கும் தகுந்த மாதிரி, உங்களுடைய படிப்புக்கும் தகுந்த மாதிரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாகும். இல்லை அந்த பண பிரச்சனை கடன் பிரச்சனை நீங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பாதை உங்களுக்கு வரும், வந்தே தீரும். விற்காத சொத்து விற்கிறதுக்கும் நேர காலங்கள் இருக்குது, பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும் நேர காலங்கள் இருக்குது. ஏன் கொடுத்த பணம் வாங்கிறதுக்கும் இந்த தருணம் நல்லா இருக்கும். அப்போ மார்ச் மாதம் 14லிருந்து ஏப்ரல் மாதம் 19 தேதி வரை இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அருமையான ஒரு தருணமாக இருக்க போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏப்ரல் 19 தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரை மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரியாகுது. நான் முதலியே சொன்னேன், மன வாழ்க்கை அமைகிறதுக்கான நேர காலங்கள் இந்த நேர காலங்கள் ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரை. அப்போது அந்த திருமண தடைகள் விலக போகுது. சார் 4 வருஷமாக வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சார்,
5 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சார். 40 பொண்ணு 50 பொண்ணு பார்த்துக்கிட்டேனுங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை. 40 மாப்பிள்ளைங்க என்னை பார்த்துட்டு போனாங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா மார்ச் மாதம் விடுங்க. ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து, ஏப்ரல்லாம் எனக்கு சித்திரை மாதம் இல்லைங்களா, அப்போது ஏப்ரல் 19லிருந்து மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார தீராத திருமண தடைகள் தீரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ளார தீராத பிரச்சனை, பஞ்சாயத்து பேசியாச்சுங்க, கோர்ட்டு வரைக்கும் நாங்கள் போயிட்டோங்க, இது வரைக்கும் எங்களுக்கு சங்கடங்கள் சரியாக ஆகலை, வாழ்ந்தான் நல்ல விதமாக வாழணுங்க, இல்லைனா பிரிஞ்சு போயிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிடணும், எதுவுமே பண்ண முடியாமல் நாம் இருக்கிறோமே அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். ஒன்று, கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் நீங்கி நிம்மதி சந்தோஷம் பிறக்கப்படும். இல்லையா விவாகரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, கிடைச்சா போதும் 2 பேருமே நினைக்கிற நண்பர்களுக்கு டக்குன்னு அந்த விவாகரத்து கிடைச்சிரும். உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி மறுமண வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். அப்போது ஏதோ ஒரு வகையில் ஒன்று தனித்து சந்தோஷமாக இருக்கணும், இல்லையா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். அந்த நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அருமையான தருணம் துளாராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் 19க்கு மேலே மே மாதம் 2ஆம் தேதி வரை. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு கவலை, ஒரு சிலருக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்ற கவலை. அப்போது இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்கள், தன்னுடைய ஃபேமிலி ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், உடல் ரேகத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் உச்சமாக இருப்பார். எப்போ? ஏப்ரல் மாதம். ஏப்ரல் 19னாவே அவர் மேசத்தில் தான் வந்துடுவார், உச்சத்தில் இருப்பார், உங்கள் ராசியை பார்ப்பார். லாபஸ்தானாதிபதி கலசரஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய மனைவிக்கு இது சிறப்பான நேரம். துளாராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய மனைவி அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கரெக்டாக ஏப்ரல் 19லிருந்து மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய மனைவிக்கு, துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய மனைவிக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படும். அது அரசாங்க உத்தியோகமாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அயல்நாடு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏதோ ஒரு வகையில் வண்டியை கணவர் ஓட்டுறாரா மனைவி ஓட்டுறாங்களான்றது முக்கியம் இல்லை, வண்டி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தால் போதுமானது. அப்போது இந்த ஏப்ரல் 19லிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரை துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சிறப்பான நேர காலங்களாக இருக்கும். துளாராசியில் பிறந்த ஆண்களுடைய மனைவிக்கு இது சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். அதுபோக இந்த ஏப்ரல் 19லிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரை வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் சொந்தமாக மண்மனை வாங்கிறதுக்கான நேர காலங்களாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி 7வது பாவகத்தில் இருக்கிறது சந்தோஷம். ஏப்ரல் 19க்கு மேலே ஆனால் குரு பகவானோட சேர்றார், செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். அப்போ வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் சொந்தமாக ஒரு வீடு வாசல் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இல்லை அந்த நாட்டுடைய குடியுரிமை, இந்த மாதிரி ஒரு நிரந்தர குடியுரிமை, இந்த மாதிரி அமைப்புகள் வர்றதுக்கும் அந்த ஏப்ரல் 19லிருந்து மே 2ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்புகள் கொடுக்க போகுது. எது எப்படி இருந்தாலும் பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், பிப்ரவரி மாதத்துக்கு மேற்கொண்டு மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு மாற்றம், மார்ச்சில் இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒரு மாற்றம், ஏப்ரல்லிருந்து மே 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம். அதுபோக சனி பகவான் நமக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, சுபஸ்தானாதிபதி, பிதிருஸ்தான, அதாவது சுபஸ்தானாதிபதி 5வது பாவகத்துக்கு போயிட்டு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், அவர் தான் பிதிருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு வரும் பொழுது ஒரு சில நண்பர்கள் பிப்ரவரி எண்டில், அதாவது மார்ச் 1 வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட நாள் கனவு
மனசில் மனக்கோட்டை கட்டியிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த தருணத்தில் நிறைவேறும். அப்போது அந்த பிப்ரவரி எண்டுன்றதை விட மார்ச் ஃபஸ்ட்டுக்குள்ளார நிறைய நண்பர்கள் வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோக மண் மனை சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகள் செய்துக்கிறதுக்கான நேரமும் இந்த நேரம். நான் ஒரு வீடு வாசல் கட்டலாம்னு இருக்கிறேன் சார், இல்லை இருக்கிற வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார், மண் மனை சார்ந்த விஷயங்கள்லாம் தாராளமாக இந்த தருணம் சூப்பராக இருக்கும். நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, வீடு வாசல் கட்டி விற்றுட்ருக்கிறேனுங்க, எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக எதுவுமே இல்லாமல் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குதுங்க, எதுவுமே பண்ணாமல் இருக்கிறேனுங்கன்னா, அந்த ஏப்ரல் மாதம் சொன்னேன் பாருங்கள், ஏப்ரல் 19க்கு மேலே அந்த நேரம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு வீடு வாசல் கட்டி விற்கிற நண்பர்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஆக துளாராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரம், ஒரு பொன்னான நாட்களாக வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வரை இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளமுடன், வளமுடன்.